அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வடமாகாண கல்வி திணைக்களத்தினுடைய முதலாவது 2023ஆம் ஆண்டு நடந்த முதலாவது முன்னோடி பரீட்சை. இந்த வினாக்கள்ல ஏற்கனவே 1 தொடக்கம் 20 வரைக்குமான வினாக்களுக்கான விடைகள் ஏற்கனவே வழங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காணொளியில 21 தொடக்கம் 40 வரைக்குமான வினாக்களுக்கான விடைகள் தரப்படுகின்றது. 21வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா, மாய கண்ணாடி ஒன்று மஞ்சள் நிறத்தை நீல நிறமாகவும், சிவப்பு நிறத்தை மஞ்சள் நிறமாகவும், நீல நிறத்தை சிவப்பு நிறமாகவும் மாற்றுகின்றது. இப்ப செம்மஞ்சள் நிறத்தை பெறுவதற்காக கலக்க வேண்டிய மாய கண்ணாடி காட்டும் நிறங்கள் என்ன என்று கேட்டிருக்குது. இப்ப கேட்டது என்னன்னு சொன்னா, மாய கண்ணாடி காட்டுற நிறங்கள். அப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மை நிறம் என்ன, மாய கண்ணாடி காட்டுற நிறம் என்ன அப்படி பார்த்தோம்டா, மாய கண்ணாடி உண்மை நிறம் மஞ்சள். அப்ப இது உண்மையானது, இது மாய கண்ணாடியானது. இப்ப இது மஞ்சள் நிறத்தை என்ன கலர்ல காட்டுது என்று பார்த்தோம்னு சொன்னா, மஞ்சள் நிறத்தை நீல நிறமாகவும், மஞ்சள் நிறத்தை நீலமா காட்டுது. அடுத்தது சிவப்பு நிறத்தை மஞ்சளா காட்டுது. சிவப்பு நிறத்தை மஞ்சளா காட்டுது. மஞ்சளை காட்டுது. அடுத்தது நீல நிறத்தை சிவப்பு நிறமா காட்டுது. நீல நிறத்தை சிவப்பு நிறமா காட்டுது. மஞ்சள் நிறத்தை நீலமா காட்டுது, சிவப்பு நிறத்தை மஞ்சளா காட்டுது, நீல நிறத்தை சிவப்பு நிறமா காட்டுது. இது மஞ்சள் கண்ணாடியில காட்டுறது. மஞ்சள நீலம், சிவப்ப மஞ்சள், நீலத்தை இது. இப்ப கேக்குறாங்க, செம்மஞ்சள் நிறத்தை பெறுவதற்காக கலக்க வேண்டிய மாய கண்ணாடி நிறம். இப்ப மாய கண்ணாடி நிறம் என்னென்ன கலக்கணும் சிவப்பு செம்மஞ்சளை பெருக்கிறதுக்கு? அப்ப செம்மஞ்சள் இதுல நாம பார்த்தோம்டா, இதுல செம்மஞ்சள் எடுக்கணும்டா மஞ்சளையும் சிவப்பையும் சேர்த்தாத்தான் செம்மஞ்சள் கிடைக்கும். அப்ப இது காட்டுற இது நீலமும் மஞ்சளும் என்று சொல்லி இந்த நீலத்தையும் மஞ்சளையும் கலக்கணும். அப்படி கலந்தாத்தான் மாய கண்ணாடி காட்டுற நிறம் என்று பார்த்தா 2வது விட பொருத்தமானபடியாக இருக்கு. நீலமும் மஞ்சளும். அடுத்தது பாப்போம். ஒரு வயலை அறுவடை செய்வதற்கு 18 நாட்கள் தேவைப்படுது. ஒரு வயலை அறுவடை செய்வதற்கு ஒருவருக்கு 18 நாட்கள் தேவை. அவ்வேலையை மூவர் 2 நாட்களுக்கும், இருவர் 4 நாட்களும் செய்தனர். மீதமுள்ள வேலையை ஒரு நாளில் செய்து முடிக்க எத்தனை பேர் தேவை? அதாவது ஒரு வயல்ல வேலை செய்யறதுக்கு அந்த வேலையை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 18 நாள் தேவை. அதாவது ஒரு நாளைக்கு அந்த வேலையை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றேன்டா 18 நாட்கள் தேவை. அதாவது ஒரு நாள் 18 நாள் வேலைஞ்சா இது. அதாவது மனித நாள் இந்த வேலையை ஒரு நாள் 18 நாளையில முடிப்பார். இப்ப செய்திருக்கிற வேலை என்னன்னு சொன்னா 3 பேர் 2 நாட்கள்ல, 3 பேர், இது மனிதன், இது நாள், 3 பேர் 2 நாள்ல செய்தது. 3 பேர் 2 நாளையில செய்த வேலை 6 வேலை. 3 பேர் 2 நாளையில செய்தது 6 வேலை. அடுத்தது இப்ப மிச்சம் இருக்கிறது 18 வேலையில 6 வேலை போனா 12 வேலை மிச்சம் மாறி. அடுத்தது 2 பேர் 4 நாள்ல செய்யறாங்க. அப்ப இவங்க செய்த வேலை 2 நாள் அளவுக்கு 8 வேலை செஞ்சிருக்கிறாங்க. இதையும் கழிச்சோம்னு சொன்னா மிச்சமா இருக்கிறது 4 வேலை. இப்ப 4 வேலைய ஒரு நாளையோட முடிக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் தேவை? அப்ப ஒரு 4 சரியா? அதாவது 4 நாளில் ஒரு நாள் 4 நாளில். இப்ப கேட்டது என்ன? ஒரு ஆள் இல்ல, எத்தனை பேர் ஒரு நாள்ல முடிக்கணும். அப்ப 4 உண்டு, இங்க 4 பேர். அப்ப 4 பேர் என்று சொல்லி சொன்னா இங்க ஆன்சர் சரியா வரும். அப்ப விட என்னண்டா 2வது விட.
இது குழப்பமா இருக்கிறார்கள். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு இது எடுக்கலாம். என்னண்டா 18 பெரிய பழங்கள் இருக்கிற மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. 18 பழங்கள் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 இப்படி 18 பழங்கள். ஒரு ஆள் ஒரு கல்ல ஒரு நாளைக்கு தூக்குவார். இப்ப ஒரு 18 கல்லையும் 18 நாளைக்கு தூக்குவாருன்ட்டு வைங்க. சரி, இதுல சொல்லப்படுது முதலாவது 3 பேரு 2 நாளைக்கு என்று சொல்லி சொன்னா மூவர் 2 நாட்களுக்கு. அப்ப 3 பேரு 2 நாட்களுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் 3 பேரு 3 ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 தூக்குவாங்க. அடுத்த நாள் வந்து 3 தூக்குவாங்க. அப்ப மொத்தமா 6 தூக்கப்பட்டுரும். 18ல 6 போயிட்டு. அடுத்தது 2 இருவர் 4 நாளைக்கு. இப்ப இருவர் 4 நாளைக்குண்டா இது ஒரு நாள் இது சரியா? 2 பேர் வந்து இதுல. அடுத்தது 2வது நாளைக்கு. அடுத்தது 3வது நாளைக்கு. அடுத்தது 4வது நாளைக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா 2 பேர் 4 நாளையிலயும் தூக்கினது 2, 4, 6, 8. அப்ப 8ம் போயிரும். இப்ப மிச்சமா இருக்கிறது 1, 2, 3, 4. 4 மிச்சமா இருக்குது. அப்ப ஒரு நாள்ல தூக்கணும்டா 4 பேர் வரணும். இல்லையா? அப்ப அதே மாதிரி தான் இந்த பதில் வேலையை நீங்க கல்லண்டு மாதிரி வச்சுக்கோன்னா 1, 2, 3, 4 4 பேர் வந்தா 1 நாள தூக்கிட்டு போவாங்க. அல்ல ஒரு ஆள் வந்தா 4 நாள் எடுப்பாங்க. 2 பேர் வந்தா 2 நாளையில தூக்கிட்டு போவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சரை பார்த்தீங்க சொன்னா 4ங்கிறது விடையாக வரும். சரி, அடுத்த கேள்வி. இதுல அருகே உள்ள சதுரமுகி ஏ பக்கத்திற்கும் பி பக்கத்திற்கும் மாத்திரம் சிவப்பு நிறங்கள் அடிக்கப்பட்டிருக்குது. ஏ பக்கத்துக்கும் பி பக்கத்துக்கும் மாத்திரம். இப்ப ஏ என்ற இந்த பக்கத்துக்கும் பி என்ற இந்த பக்கத்துக்கும் சிவப்பு நிறம் அடிக்கிறாங்க. இப்ப நாமளும் அடிப்போம் சிவப்பு நிறம். சரி, பி பக்கத்துக்கும் அடிச்ச முடிச்சு சொன்னா சரி இப்படி இருக்குது. இப்ப 2 பக்கமும் நிறந்துட்டிருக்கிறாங்க. பின்னர் கோடு வழியே சிறிய கோடு வழியே வந்துட்டு சதுரமுகி வந்துட்டு வெட்டி எடுத்தா 4 பக்கமும் நிறம் தீட்டப்படாதது. இந்த 2 சைட்டுக்கும் தான் அடிச்சேன். 2 பக்கத்துக்கும் தான் அவங்க அடிச்சேன். இப்ப கேட்டது என்னன்னா 4 பக்கமும் அடிக்கல. அப்ப நீங்க இந்த ரெக்கையும் இந்த ரெக்கையும் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல நிச்சயமா என்னத்துக்கு அடிபட்டிருக்கும் ஏண்டா நீங்க இந்த ரெக்கையும் இந்த ரெக்கையும் எடுத்தா இது 2க்கும் வந்து நிறம் தீட்டப்பட்டிருக்கும். சரியா? ஆனா இந்த இருக்கிறது இந்த இருக்கு இதுக்கு வந்து நிறம் தீட்டப்பட்டிருக்காது. அப்ப இதுல 1, 2, 3, 4 இதுல 1, 2, 3, 4 இந்த 4ம் வந்து இதுக்கான 4ம் இருக்கிற இந்த 4ம் மேல் சைட்ல 4 இருக்குது. அதே போல 2வது லைன்ல 4, 3வது லைன்ல 4. அப்ப 2 இதுல 2 இதுல 2 அப்ப 4 அதுக்கு கீழ 4 அதுக்கு கீழ 4 ஆகவே 12க்கு வந்து நிறம் தீட்டப்பட்டிருக்காது. சரி, அடுத்த வினாவுக்கு போவோம்.
அடுத்த வினாவை பார்த்தோம்னு சொன்னா ஒரு நீர் தொட்டியில நீரை நிரப்புவதற்கு ஒரு மோட்டாருக்கு 4 நிமிடங்கள் இயங்க வேண்டும். அதே அளவான 24 தொட்டிகள் 8 நிமிடத்தில் நிரப்பப்பட்டன எனின் அங்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார்கள் எத்தனை? அதாவது இதை பாருங்கன்னு சொன்னா ஒரு நீர் தொட்டியில நிரப்புறதுக்கு 4 நிமிஷம் எடுக்குது. ஒரு மோட்டருக்கு வந்து 4 நிமிஷம். அப்ப அதே அளவான 24 தொட்டி. இப்ப உதாரணத்துக்கு அந்த ஒரு மோட்டரே வந்து ஆ ஒரு ஒரு தொட்டிய நிரப்புறதுக்கு 4 நிமிஷம். அப்ப ஒரு தொட்டிக்கு 4 சொல்லி சொன்னா 24க்கும் 4 படி எத்தனை நிமிஷம் எடுக்கும்னா நன்னாங்க 16 1 8 9 96 நிமிடம் எடுக்கும். ஆனா 8 நிமிஷத்துல இது வந்து நிரம்பினா எத்தனை மோட்டார் பாவிப்பாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நாம இந்த 96 8ஆல பிரிச்சோம்னு சொல்லி சொன்னா 1 ஓ 8 8 9லயும் 1 16 6லயும் 2 ஆகவே 12 மோட்டார்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்படி நாம இதுக்கு ஆன்சர் எடுக்கலாம். 12 மோட்டார்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரைட். அடுத்தது 23வது கேள்வி கொஞ்சம் விளங்கல அப்படின்னு சொன்னா திருப்பி விளங்கப்படுத்துறேன். இந்த கோடு அடிச்சத்துல கொஞ்சம் இதா போயிட்டுது. இருபத்தி மூணாவது கேள்வி சொன்னா இந்த ஏ வந்துட்டு கீறப்பட்ட ஏ எழுதப்பட்ட இந்த சைட்டுக்கும் அடுத்த இந்த பி சைட்டுக்கும் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. எப்படி பெயிண்ட் அடிச்சாங்கன்னு சொன்னா மத்த சைட்ல வந்து பெயிண்ட் அடிபடல. அங்கால சைட்டோ அல்லது இங்கால சைட்லோ கீழேயோ மேலேயோ வந்துட்டு பெயிண்ட் அடிபடல. இந்த சைட் ரெண்டு சைட்டுக்கு மட்டும்தான் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இப்ப பெயிண்ட் அடிச்சு போட்டு இந்த சிறிய கோடு வழியை அவங்க வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்தாங்கன்னு சொன்னா இந்த ரெக்கில் வந்ததுக்கு இங்கால சைட்ல பெயிண்ட் அடிபட்டிக்கும். அடுத்து இந்த முதலாவது ரெக்கில் உள்ளத்துக்கும் வந்து முதலாவது ரெக்கில் உள்ளத்துக்கும் இந்த சைட்ல பெயிண்ட் அடிபட்டிக்கும். ஆனா இந்த அரைக்குது பின்னிக்கு இருக்குது இந்த உண்டு இந்த உண்டு இந்த உண்டு இந்த உண்டு இந்த 4 சதுரத்துல உள்ளதுகளுக்கு இதுக்கு பின்னிக்கு இருக்கிறதுக்கு வந்து இந்த கலர் வந்துட்டு அடிபட்டிருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த முதலாவது இது வந்துட்டு முதலாவது இதானே இந்த முதலாவது இதுல வந்து இதுக்கு வந்து 4 இருக்குது. ரைட். இந்த இதுல வந்து நீங்க இப்ப கண்டிக்கிறீங்க இந்த 4 இருக்கும். அதே போல இந்த லைன் இருக்குதானே அதாவது ரெண்டாவது லைன் இந்த ரெண்டாவது லைன் இதுல இதுக்கு பின்னிக்குள்ள 4 இருக்குது. அப்ப அதுல 4 அடுத்தது இந்த முதலாவது லைன்ல இதுக்கு பின்னிக்குள்ள 4 இருக்குது. அதுக்கும் அடிபடல. ஆகவே 3 லைன்லையும் வந்து 4 4 4ன்னு சொல்லிப்பட்டு இருக்கிறதுனால அப்ப மொத்தம் வந்துட்டு 3லையும் 12 வந்துட்டு அடிபடல. அப்ப 23ஆவதுக்கு 12 என்று முதலாவது விட வரும். ரைட். அடுத்தது 25வது செயல்முறை பரீட்சை ஒன்றில் மேற்கொண்டுள்ள ஒரு மாணவனுக்கு 20 நிமிடங்கள் தேவை. செயல்முறை பரீட்சை ஒன்றை மேற்கொள்ள ஒரு மாணவனுக்கு 20 நிமிடங்கள் தேவை. இரண்டு மாணவர்களை 2 மதிப்பாட்டாளர்கள் ஒரே நேரத்தில் மதிப்பிட்டனர். ஏனெனில் 20 மாணவர்களை கொண்ட ஒரு குழுவிற்கு தேவையான நேரம் அதாவது எக்ஸாம் செயல்முறை படிச்சுட்டு எக்ஸாமோட நடக்குது. இந்த எக்ஸாமுக்கு வந்து 2 பேருக்கு வந்து ஒரு ஆள் மதிப்பிடுறேன்னு சொன்னா அவருக்கு 20 நிமிஷம் வேணும். ஒரு மாணவனுக்கு 20 நிமிஷம் தேவை ஒரு ஆளை மதிப்பிடுறது. 2 மதிப்பீட்டாளர்கள் ஒரே டைம்ல 2 பேரும் மதிப்பிடுவாங்க. 2 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே டைம்ல அவங்களை கொண்டு அவரையும் பேரையும் வந்துட்டு இங்க வந்துட்டு மதிப்பிடுவாங்க. இப்ப 20 பேரையும் மதிப்பிடுறதுக்கு தேவையானது அப்ப 2 பேரு ஃபர்ஸ்டுக்கு மதிப்பிடுவாங்க. அவங்களுக்கு 2 நிமிஷம் எடுக்கும். 20 நிமிஷம் எடுக்கும். அடுத்த 2 பேருக்கும் 20 நிமிஷம் எடுக்கும். இப்படி 20 பேரையும் 2 பேரா எத்தனை தரத்தில் அழைப்பாங்க சொன்னா 10 தரத்துல அழைப்பாங்க. அப்ப 10 தரத்திலையும் ஒரு தரத்துக்கு 20 நிமிஷம் படி 20 நிமிஷம் படி மொத்தமா தேவைப்படுற நிமிஷம் வந்து 200 நிமிஷம் தேவைப்படும். அப்ப அதாவது 20
பேர் இருக்கிறாங்கடா ஃபர்ஸ்ட்டுக்கு 2 பேர் எடுப்பாங்க. 2 பேருக்கு வந்து 20 நிமிஷம். அடுத்த 2 பேருக்கு 20 நிமிஷம். அடுத்த 2 பேருக்கு 20 நிமிஷம். இப்படி 20 நிமிஷம் 20 நிமிஷம் 10 தரத்திலையும் கூப்பிட ஒருத்தருக்கு வந்து 20 நிமிஷம் எடுக்கக்குள்ள இப்படி 10 பேரையும் வந்து அத 10 தடவையிலையும் கூப்பிடக்குள்ள 20 20 20 20ன்னு சொல்லி 10க்கும் 20 படி 200 நிமிஷம் எடுக்கும். இப்ப நமக்கு தெரியும் 200 நிமிஷம் என்று சொல்லி சொன்னா எத்தனை மணித்தியாலம் என்று பார்த்தோம்டா 60 நிமிஷம் வந்து ஒரு மணித்தியாலம். இப்ப 60 நிமிஷம் ஒரு மணித்தியாலம் சொன்னா இப்ப 60 வந்து ஒரு மணித்தியாலம், அடுத்த 60 ஒரு மணித்தியாலம், அடுத்த 60 ஒரு மணித்தியாலம். அங்கால வந்துட்டு இவ்வளவு 180 20 நிமிஷம் இருக்கு. அப்ப 3 மணித்தியாலமும் 3 மணித்தியாலம் 20 நிமிடம் என்று சொல்லி ஆன்சர் வரும். அப்ப அப்படியானது 2வது விடையா இருக்கு. 26வது அருகிலுள்ள உருவில் உள்ளவாறு சதுரமுகி வடிவான பெட்டியானது சம அளவான 2 கருப்பு நிற நாடாக்களால் சுற்றி ஒட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு நாடாவை ஒட்டப்பட்டுள்ள 64 சென்டிமீட்டர் நாடா தேவைப்பட்டது எனின் சதுரமுகி பெட்டியின் உயரத்துக்கு உயரத்தின் அரைவாசியின் அளவு என்ன மாதிரி கட்டிக்குது. இப்ப இந்த சதுரமுகி பட்டிக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும் இங்கால ஒன்று போடுறாங்க, அதே போல இங்கால ஒன்று போடுறாங்க நாடா. அப்ப 2 நாடா யூஸ் பண்றாங்க. எப்படி இந்த சைட்ல ஒரு யூஸ் பண்றாங்க அண்டா இந்த சைட்ல ஒன்று வர்றதுக்கு ஒன்று யூஸ் பண்றாங்க, அதே போல இந்த சைட்ல இப்படி போறதுக்கு ஒன்று யூஸ் பண்றாங்க. அப்ப 2 ரெக்கில் வருது. இப்ப 64 சொன்னா இவ்வளவுக்கு மொத்தமா தேவை வந்துட்டு 64ன்னு சொன்னா 2 பட்டி தானே போதும். அப்ப ஒரு பட்டிக்கு வந்து எத்தனைன்னு சொன்னா 32 வரும். அப்ப ஒரு பட்டிக்கு 32. அது என்ன ஒரு பட்டிக்கு இந்த இப்படி வந்து அதுக்கு கீழால வாரது, அது இந்த சைட்ல வாரது. அப்ப ஒரு பட்டி வந்து இப்படி டங்கனா சைட்ல வரும். அப்ப அதுக்கு 32 தேவைப்படுது. அப்ப ஒன்றுக்கு 32 4 பக்கம் இருக்கு. அப்ப 4 பக்கத்துக்கு 32 நாம 4 பிரிச்சோம்டா ஒரு பக்கம் வந்து எத்தனைன்னு சொன்னா 8. அப்ப ஒரு பக்கம் 8ன்னு சொன்னா இந்த சைட் வந்து 1 8 ஒரு நீளம் வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? அப்ப 8ன்னு சொல்லி சொன்னா இதுல அரைவாசி என்னண்டா 4 வரும். 27வது கல்வி சுற்றுலா ஒன்றில் 90 மாணவர்கள் பங்கு பெற்றனர். இவர்கள் 5 மாணவர்களுக்கு ஒரு தலைவர் என்ற வகையில குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. 90 பேர் போயிருக்கிறாங்க. 5 மாணவர் 1 2 3 4 5 இவங்க 5 பேருக்கும் ஒரு தலைவர் என்று சொன்னா இங்க மொத்தமா இருக்கிற ஆட்கள் வந்து 5 பேரு, அந்த தலைவரோட சேர்த்து 6 பேர். அப்ப 90 பேரை 6 பேர் கொண்ட குழுவா பிரிக்கிறேன்னு சொன்னா 90 நாம வந்து 6ஆல பிரிச்சோம்னு சொன்னா இதுல ஒரு முறை இதுல 6 இங்க 3 மிச்சம் 30லையும் வந்துட்டு 5 முறை. ஆகவே இத்தனை குழுவா பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னா 15 குழுவாக பிரிச்சிருப்பாங்க. இந்த உருவில காணப்படுகிற விளிம்புகளினதும் மேற்பரப்புகளினதும் எண்ணிக்கை முறை. விளிம்பையும் மேற்பரப்பையும் கட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம மேற்பரப்பை வச்சு செய்வோம். இப்ப இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒன்று இங்க ஒன்று இதுல கீழே ஒன்று இருக்கு. அதாவது இதை பாருங்க. இப்ப இந்த ஆகிரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சொன்னா இதுல இப்படி ஒரு 12 வரும். அப்ப இந்த ஒரு சைட் இந்த ஒரு சைட் இந்த ஒரு சைட், அப்ப இதுல 3 சைட் வருது இல்லையா? அப்ப இங்கால 3 சொல்லி சொன்னா இது 3 சொன்னா அதே மாதிரி இங்கால இருக்கும் இதுவும் 3. ரைட். அப்ப 3 3 6. ரைட். இந்த இதை பாத்தீங்க சொன்னா உள்ளுக்கு எப்படி வர்றதுன்னு சொன்னா அந்த இது வந்து இப்படி வந்து இப்படி மாறுறது இப்படி போகுதானே. அப்ப இந்த சைட்ல பார்த்தா இது ஒரு பரப்பு இது ஒரு பரப்பு இது ஒரு பரப்பு. அப்ப இங்க வந்து உள்ளுக்கு வந்து 3 பரப்பு கிடைக்கும். இந்த ஆண்டு இதுக்குள்ள கொண்டு அப்ப இதுக்குள்ள 3, அப்ப 3, அப்ப அதே போல கீழே 3, அப்ப 6. ரைட். இப்ப இது முன்னால இருக்கிற இந்த அறைக்கு தானே இது 1 அங்கால 1, அப்ப அது வந்து 2 1 1 2. இப்ப எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா 3 6 9 12 முன்னுக்குள்ளது அங்கால சேர்ந்து 2 சேர்த்த மாட்டா 14 மேற்பரப்புகள். அப்ப மேற்பரப்பு 14 வார விட
இரண்டாவது விட தான் இருக்குது. ஆகவே அதான் விடையாக இருக்கும். 29வது இந்த சுற்றுகள்ல வந்து ஒரு கம்பி சட்டம் கீழே காணப்படுகின்றது. 6 முனையில் இருக்கும் ஒரு எறும்பு ஒரு பாதையில் இரு தடவைக்கு செல்லாமல் போன இடத்தை திருப்பி போகாம எல்லா பாதைகளும் சென்று மீண்டும் 6 வந்தடைய கூடிய சட்டம் எதுன்னு கேட்டீங்க. அப்ப இது உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா ஒரு கோடக்குன்னா அதுக்கு மேல திருப்பி வரையில. அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இதை கீறி பார்த்தோம்டா இப்படியே போனா இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து திருப்பி இப்படி போய் இப்படி வந்து இப்படி வரலாம். ஆனா இங்கதான் வரலாம். சரி, இது 6க்கு வரலாண்டு வைங்க. இந்த 6 இடத்த வரணும் வந்தடையக்கூடிய சட்டம் எது கட்டிக்குது. அப்ப என்ன செய்யலாம்? இன்னொரு வழியில யோசிச்சு பார்ப்போம். இங்கெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து திருப்பி போன வேலைக்கு மேல திருப்பி போக இயலாது. அப்ப இதுல எடுக்க இயலாது. சரி, இதை பார்ப்போம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து இப்படி வந்தா இந்த 2 சைட்டுக்கும் போகல. ரைட். அப்ப இதை பார்ப்போம். இதை பார்த்தோம்னு சொன்னா இப்படி ஒன்றா போறாரு. போய் இப்படி வந்து இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து திருப்பி இப்படி வராரு. அதாவது எடுக்காம கையை எடுக்காம அப்படி கீறி பார்க்கணும். இதுல கீறி பார்த்தோம்னா 3வது சரியானபடியாக இருக்கு. 30வது கேள்வி. 18 மீட்டர் நீளமான முதலாவது கம்பி ஒன்று 6 துண்டுகளாகவும் 28 மீட்டர் நீளமான கம்பி ஒன்று 7 சம துண்டுகளாகவும் வெட்டப்படும். ஒரு தடவை வெட்டுவதற்கு 60 ரூபாய் செலுத்தப்பட வேண்டுமெனின் 2 கம்பிகளிலிருந்தும் 13 துண்டுகள் வெட்டுவதற்கு செலுத்த வேண்டிய பணம். சில பேரு 13 துண்டு 60ஆல பெருக்கி போட்டு வெடியை போட்டிருப்பீங்க. அப்படி இல்ல. அதாவது இங்க 18 மீட்டர் 6 சம துண்டா வெட்டுறேன்னு சொல்லி சொன்னா இப்ப 18 மீட்டர் இப்படி இருக்குன்னு சொன்னா 6 சம துண்டா வெட்டணும். ஏண்டா 1 வெட்டு 2 வெட்டு 3 வெட்டு 4 வெட்டு 5 வெட்டு 6 வெட்டு. ஏண்டா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 துண்டா வெட்டிருக்குது. நமக்கு 6 துண்டு தான் வெட்டணும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 6 வெட்டுன்னு சொல்லி சொன்னா இத்தனை வெட்டு வெட்டிருக்காருண்டா. 1 வெட்டு 2 வெட்டு 3 வெட்டு 4 வெட்டு 5 வெட்டு வெட்டிருக்காரு. 5 வெட்டு. அதே போல 7 துண்டு அடுத்தது வந்து 7 சமதுண்டா வெட்டிக்காரு. அப்ப 7 வெட்டிருக்காரு அண்டா 1 2 3 4 5 6 1 ஒரு துண்டு 2 துண்டு 3 துண்டு 4 துண்டு 5 துண்டு 6 துண்டு 7 துண்டு. இப்ப 7 துண்டு எடுக்கிறதுக்கும் எத்தனை வெட்டு வெட்டிக்காருண்டா 1 2 3 4 5 6 இதுல 6 வெட்டு வெட்டிக்காரு. 6 வெட்டு மொத்தமா இதுல 5 வெட்டு இதுல 6 வெட்டு டோட்டலா 11 வெட்டு வெட்டிக்காரு. 11 வெட்டுக்கும் இவருக்கு ஒரு வெட்டுக்கு 60 ரூபாய் பெட்டியண்டா 11 60ஆல பெருக்கினமண்டா ஓ 6 660 ரூபாய் இவருக்கு கூலியாக வழங்கப்படும். ஆகவே விட வந்து முதலாவது விடையாக இருக்கு. வியாபாரி ஒருவர் 3 மாபிள்களை ரூபாய் 90க்கு வாங்கி வியாபாரி ஒருவர் 9 மாபிள்களை ரூபாய் 90க்கு வாங்கி 3 மாபிள்களை 50 ரூபாவுக்கு விற்பார். அவர் ஒரு நாளில் மாபிள்கள் விற்பதனால 100 ரூபாயினை இலாபமாக பெற்றிருந்தால் அவர் விற்ற மாபிள்கள் எத்தனை சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப இத பாருங்க, ஒரு வாங்கியிருக்கிறார் எத்தனைன்னு சொன்னா 9 மாபிள்களை 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். அப்ப 9 மாபிள்களையும் வாங்கினது 90 ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னா ஒண்டா வாங்கினது 10 ரூபாய்க்கு. சரி, ஒண்டா வாங்கின 10 ரூபாய்க்கு. இப்ப அவரு 3 மாபிள 50 ரூபாய்க்கு விற்காரு. 3 விற்காரு 50 ரூபாய்க்கு அவர் விற்காரு. அப்படி என்று சொன்னா கவனிக்கணும், இது 9
90 ரூபாய்க்கு வாங்கினாருண்ட மூணையும் எத்தனைக்கு வாங்கியிருப்பாரு அண்டா இங்க ஒன்று 10 ரூபா தானே அப்ப மூணும் வந்து 30 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு சரியா அப்ப ஒன்று 10 ரூபா படி மூணையும் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு மூணு 30 ரூபாய்க்கு வாங்கி மூணு 50 ரூபாய்க்கு விற்கிறதுனால இவருக்கு கிடைக்கிறது வந்து மூணையும் விற்றா 20 ரூபாய் கிடைக்கும் மூணையும் அவர் விற்றா 20 ரூபாய் கிடைக்கும் அப்ப மூணை விற்றா 20 ரூபாய் கிடைக்கும் இது லாபம் அப்ப 6 விற்றா 40 ரூபாய் கிடைக்கும் 2 மடங்கு இதை 2 அளவு வைக்கினா இதையும் 2 ஆள் இத சரியா 6 விற்றா 40 ரூபாய் கிடைக்கும் சரி 9 அப்ப இதுல 3 கூட்டுரு அப்ப எவ்வளவு இதுல 60 ரூபாய் கிடைக்கும் 9 வித்தாரண்டா இதுல 3 இங்க கூட்டி கூட்டி வர இல்ல 3 கூட்டினண்டா இதுல வர 20 ரூபாயும் கூட்டும் சரி அடுத்தது இந்த 3 கூட்டினண்டா 12 12க்கு எவ்வளவு கிடைக்கும்டா 80 ரூபாய் கிடைக்கும் அதே போல இந்த 3 கூட்டினா 15 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய் கூட்டினாண்டா 100 ரூபாய் கிடைக்கும் ஆகவே இங்க வந்து அவருக்கு 15 வித்தா 100 ரூபாய் கிடைக்கும் அவை விட வந்து 3வது விடையா இருக்கும் சரியா அடுத்தது வந்து பாடசாலை விளையாட்டு நிகழ்ச்சி நடைபெற்ற 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் 4வது ஓடிய கஜனையும் 3வது ஓடிய விதுரனையும் முந்தியவாறு கண்ணன் ஓடிக்கொண்டிருந்தான் 3வதாக ஓடிய விதுரனையும் ஓடியவாறு காணன் ஓடிக்கொண்டிருந்தான் ஏனின் காணன் தற்போது ஓடியது கடைசியா 3வது ஓடினால முந்திட்டாரு அப்படி என்றால் அவர்தான் 3வது ஆள் ஆகவே விட என்னன்னு சொன்னா 2வது படியாக இருக்கு 3வது ஓடினவரை முந்தினேன்னு சொல்லி சொன்னா 3வது ஓடினவர் பின்னுக்காய் அவர் 4வது முந்தினால் வந்து 3வதா இருப்பாரு ஆகவே விட வந்து 2வது விட அடுத்தது 33வது வெற்றக்கூட்டுக்கு பொருத்தமான கணித குறியீட்டை கொண்ட விட இதுல நீங்க எழுதி பார்க்கலாம் தந்திருக்கிற ஆன்சரை வச்சு நம்ம செய்யணும் அப்ப ஆன்சரை நம்ம செய்து வச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க முதலாவது இதை பாத்தீங்க இந்த வந்துட்டு இந்த ஆன்சரை நீங்க மேல அப்ளை பண்ணினீங்கன்னா சரி இதை ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இது சக போட்டா 12 இங்கால வந்து 12 நீங்க பெருக்கணும் 25ஆல அப்படி 25ஆல பிரிக்கிறீங்கன்னா 302 வரும் 300 நீங்க 9ஆல பிரிக்கணும் 9ஆல பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா இங்க பிரிக்க இல்லாம மீதி வரும் ஆகவே இந்த விட நாம எடுக்க இயலாது ரைட் அப்ப இது வந்து ஆன்சரா செட் ஆகாது ரைட் அடுத்தது பாப்போம் அதாவது இதுல கருத்து என்னன்னு சொன்னா இந்த குறியீடுகளை இங்க இந்த இடைவெளிகளுக்கு போட்டா கடைசியில வந்து 17 விடையாக வரணும் அப்ப அது எந்த குறியீடு செட் ஆகும் என்ற மாதிரி தான் இந்த கேள்வி கட்டிக்கிறாங்க அப்ப நான் வந்து 2வது விடையை 1வது விடையை போட்டு பார்த்தேன் செட் ஆகவில்லை ஏன்னு சொன்னா பிரிக்க இயலாம இருந்தது 2வது விடையை போடுறேன் 2வது விடை வந்து தரைக்கு நேர தர அடுத்தது இது கூட்டல் அடையாளம் அடுத்தது கழித்தல் அடையாளம் இது பிரித்தல் அடையாளம் சரி இப்ப 7 5ஆல பிரிக்கினா 35 35 25 60 60ல இருந்து 9 கழிச்சா 51 51 3ஆல பிரிச்சா 17 வரும் ஆகவே 2வது விட சரியான விடையா இருக்கும் அடுத்தது கேள்வி காந்தனின் சகோதரி மீனா ஆவாள் அப்ப காந்தன் என்கிறவர் இருக்கிறாரு இந்த காந்தன் சகோதரி வந்து மீனா காந்தன் சகோதரி வந்து மீனா காந்தன்ங்கிறவர் ஒரு ஆண் அண்டத்துக்காக நம்ம பிளஸ் சொல்லி எடுப்போம் காந்தன் ஒரு ஆண் அண்டுக்கு அனுப்பணும் சகோதரி என்னது ஆமினா சகோதரி ஆமினா இவ வந்து ஒரு பெண்ணண்டத்துக்காண்டி மைனஸ்ல எடுக்கிறேன் ஆமினாவிற்கு சம எண்ணிக்கையான சகோதரர்களும் சகோதரிகளும் உள்ளனர் சம எண்ணிக்கையான அதாவது ஆண்கள் 2 பேர் இருந்தா பெண்களும் 2 பேர் இருக்கும் அப்ப இவைக்கு ஆண் 2 பெண் 2 ஆண் 3 பெண் 3 என்று இவைக்கு இருக்கும் சரி காந்தனின் சகோதரர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு காந்தனிற்கு சகோதரர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கில் சகோதரிகள் உள்ளனர் அப்ப இவருக்கு என்னன்னு சொன்னா ஆண்கள் சகோதரன் எண்ணிக்கையின் 2 மடங்கு பெண்களா அடிப்பாங்க
அப்ப சகோதரன் ஒரு ஆளா இருந்தா இங்க வந்து 2 மடங்கு 2 பெண்களா இருப்பார். ரைட். அடுத்தது வந்து ஆண்கள் 2 பேருண்டா பெண்கள் வந்து 4 பேரா இருக்கும். ரைட். இப்ப அங்குள்ள ஆண் பிள்ளைகளதும் பெண் பிள்ளைகளதும் எண்ணிக்கை முறையும். அப்ப நம்ம இதுக்கு போட்டு பார்த்தோம்னா ஆமினாங்கிறவைக்கு ஆண்கள் 2 இருந்தா பெண்களும் 2 பேரு. இவைக்கு ஆண் 2 பேரும் சமனா இருக்கிற. அப்ப ஆனா அடுத்தது சொல்லுது காந்தனுக்கு சகோதரர்கள் எண்ணிக்கையும் சகோதரிகள் எண்ணிக்கையும் 2 மடங்கு. அப்ப காந்தன் இவர் எடுத்தா ஒரு சகோதரன் இங்க ஒரு சகோதரன் 1 2 மடங்கு 2 சகோதரி தான் இருக்கணும். அப்ப இது செட் ஆகுது இல்ல. அப்ப என்ன செய்ய மாட்டா இன்னொரு சகோதரன் என்ற போட்டா இங்க வந்து அங்காலையும் இங்காலையும் இன்னொரு சகோதரியப்படும். ஏன் என்று சொல்லி சொன்னா இவைக்கு ஆண்கள் 3 பெண்களும் 3 அதனால 3 பெண்களும் 3 ஆண்களும் என்று போட்டிருக்கிறேன். இப்ப காந்தனுக்கு வாரன் காந்தனுக்கு 3 எத்தனை சகோதரன் காந்தன் இவர் எடுத்தா இவருக்கு 2 சகோதரன் என்றா 2 மடங்கு பெண்கள் அரிப்பாங்க. அப்ப 2 சொல்லிச்சுன்னா 4 பெண்கள் அரிக்கணும். அப்ப ஆமினாங்கிற 1 2 3 4. அப்ப இங்க 4 சகோதரிகள் இருக்குது. ஆகவே பெண்கள் 4 இருப்பாங்க. ஆண்கள் மொத்தமா 3 பேர் இருப்பாங்க. இந்த ஆன்சர் வந்துட்டு முதலாவது படியாக வரும். 35வது 424 தொடக்கம் 444 வரைக்கும் வர 4 மடங்கு 4 மடங்குன்ற 4ஆல நீங்க பெருக்கி பெருக்கி போற 4 மடங்கு 4 மடங்க பாருங்க 424 424 அடுத்தது வந்து 428 அடுத்தது 432 அடுத்தது 436 அடுத்தது 440 444 இதுதான் அந்த 4 மடங்குல வருது. அப்படின்னு சொன்னா இங்க 4ல வரக்கூடிய எழுதுகின்ற 4 எழுதப்படும் தடவை. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 ஆகவே 10ங்கிறது 3வது படியாக இருக்கு. அடுத்தது 36வது வினா. இதை பார்த்தீங்க சொன்னா தரப்பட்டுள்ள எண்கோள வினாக்குறையில வந்த இது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் எடுக்கலாம்டா 5யும் 2யும் 7 10 13 நடுவுக்கு 26 வருதுண்டா 13 2ஆல பெருக்கிருக்கிறாங்க 13 2 26 5 4 1 5 5 6 11 11 மட்டும் 19 19 2ஆல பெருக்கினா 38 ஆகவே என்னன்னு சொன்னா வளர்ச்சி வாரத்தை கூட்டி போட்டு 2ஆல பெருக்கிறாங்க. அப்ப இதுக்கு மதையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்க 9 11 11 5 16 16 2ஆல விரிக்கினா 32 வருது. ஆனா இங்க 34 இருக்குது. இது ஒரு தானம் போட வேண்டிக்குது. அப்ப நம்ம இவர்த்த ஒண்ட போட்டு பார்த்தோம்டா தரப்பட்ட ஆன்சரை மிச்சிக்கல ஒண்ட போட்டு பார்த்தோம்டா இங்க வந்து 9 10 17 17 2ஆல விரிக்கினா 34 வரும். ஆகவே இந்த இடைவெளியில ஒன்றுதான் வாரது. ரைட் 36வதுக்கு சரி ஓகே. 37வது ஏபிசி 3 நண்பர்கள் குறித்த வாரத்தில் திங்கட்கிழமை ஒரு தொகுதி மாங்காய்களை பறித்து ஓரிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு வீடு வந்தனர். ஏ நண்பன் செவ்வாய்க்கிழமை அவ்விடத்துக்கு சென்று அங்கிருந்த மாங்காய்கள் 3 பங்காக பிரித்த போது ஒரு மாங்காய் எஞ்சியது. அவன் ஒரு பங்கையும் எஞ்சிய ஒன்றையும் எடுத்து வந்தான். அதாவது 3 நண்பர்கள் திங்கட்கிழமை இவங்க வந்துட்டு மாங்காயை பறிச்சு கொண்டு போய் ஒரு இடத்த மறைச்சு வச்சுப்பட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை ஏங்கிறவர் போய் அந்த மாங்காய 3ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்கையும் எடுத்து பிரிச்சத்துல ஒன்று மிஞ்சிச்சு அந்த ஒண்டையும் அவரு தூக்கிட்டு வந்துட்டார். செவ்வாய்க்கிழமை பி நண்பன் போறாரு. அந்த இடத்துக்கு போய் இருக்கிறத்த ஏற்கனவே ஏங்கிறவர் எடுத்துட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இருக்கிறத்த அவர் வந்து 3ஆ பிரிச்சு அதுல இருந்து ஒரு பங்கை எடுத்துட்டு அதுல ஒன்று மிஞ்சினது அதையும் அவர் எடுத்துட்டு போறாரு. அதே போல சி போறாரு அடுத்த வியாழக்கிழமை இவர் வந்து மிச்சமா இருந்தது அது ஒரு பங்கு மிச்சமா இருந்தது அந்த பங்கை
சாரி 2 பங்கு இருந்து ஒரு பங்கு எடுத்துட்டு போனா 2 பங்கு இருந்து அந்த 2 பங்குல அவர் வந்து 3ஆ பிரிச்சு அவருக்குரிய ஒரு பங்கு எடுத்துட்டு மிச்சம் 2ஐயும் வச்சுட்டு அதோட மிஞ்சின 1ஐயும் எடுத்துட்டு போறாரு. இப்ப வெள்ளிக்கிழமை 3 பேரும் சேர்ந்து அவ்விடத்துக்கு போன டைம்ல மாங்காய் மிச்சம் கொஞ்சம் இருக்கும் தானே, அதாவது 2 பகுதி இருக்குது. கடைசி ஆள் 3ஆ பிரிச்சது 1 எடுத்துட்டு 2 பங்கை வச்சுட்டு போன அந்த 2 பங்கு மிச்சமா இருக்குது. இந்த 2 பங்கையும் வந்து 3ஆ பிரிச்சு இருக்கிற பேலன்ஸ 3ஆ பிரிச்சு ஆக்களுக்கு வந்து 3 பேரும் சமனான எண்ணிக்கையில மாங்காய் கிடைத்தன. ஏனின் ஆரம்பத்துல பறித்த மாங்காய்கள் எத்தனை? இதுக்கு நீங்க ஆன்சரை வச்சு தான் செய்யணும். வேற யோசிக்க இயலாது. ஆன்சரை வச்சா நாம செய்து முடிக்கலாம். அப்ப திங்கட்கிழமை வந்து எத்தனை மாங்காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாவது தரப்பட்டிருக்குது ஆன்சர் 25. 25ங்கிறது முதலாவது ஆன்சர். அப்ப இந்த 25 எடுத்தமண்டா ஏங்கிறவரு முதலாம் நாள் போறாரு. 25 3ஆ பிரிக்கிறாரு. அப்ப 8 என்று வரும். அப்ப 8 8 8 என்று வரும். 25 3ஆ பிரிச்சா 1 மீதியா வரும். அவர் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த 8ஐயும் எடுத்து இதையும் எடுத்துட்டு அவர் போறாரு. போறாருன்னு சொன்னா அடுத்தது பி எத்தனை மிஞ்சிருக்குன்னு சொன்னா 16 மிஞ்சிருக்குது. 2ஆம் நாள்ல இது 2ஐயும் எடுத்துட்டு போனாருண்டா 16 மிஞ்சிருக்குது. இந்த 16 இவர் 3ஆ பிரிக்காரு. 16 3ஆவது 1 மிஞ்சும் தானே, 1 மிஞ்சும் 3ஆ பிரிச்சாருண்டா 5 5 5 என்று வரும். 5 5 5 1 மிஞ்சும். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த 5ஐயும் எடுத்து அதோட அந்த 1 மிஞ்சிற இதையும் எடுத்துட்டு இவர் போறாரு. இந்த 2 பங்கையும் வச்சுட்டு சி அடுத்த வியாழக்கிழமை சி வாராரு. மிச்சமா இருக்கிறது 10 இருக்குது. இந்த 10 இவர் 3ஆ பிரிக்கிறாரு. 3ஆ பிரிச்சாரண்டா 3 3 3 1 மிஞ்சும். அப்ப இவர் என்ன செய்யறாண்டா இந்த 3ஐயும் எடுத்து அந்த பேலன்ஸையும் எடுத்துட்டு மிச்சம் 6ஐயும் வச்சுட்டு போறாரு. போறாருன்னு சொன்னா மிஞ்சி இருக்கிறது 6. இந்த 6 அடுத்த ஃப்ரைடே 3 பேரும் போறாங்க. இந்த 3 பேரும் வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த 6 3ஆ பிரிச்சாங்க 2 2 2. இவங்க சம எண்ணிக்கையாயில எடுக்கிறாங்க. அப்ப இந்த விட நாம எதை வச்சு செய்தோம்டா 25 ஆன்சரை வச்சு செய்து. இது அவங்க சொன்ன கருத்துப்படி வருது. ஆகவே ஆன்சர் முதலாவது ஆன்சர் சரி. அடுத்தது 2வது ஆன்சர் 16 போட்டிருக்குது. 16 இந்த ரெக்கில இருந்து இது முதலாம் நாள் எடுத்தீங்கன்னா கடைசியில வரக்குள்ள இந்த 6ன்றது 3ஆ பிரிச்சா மிஞ்சாது கடைசியில. அப்ப இது ஆன்சர் வராது. சரியா? 3ஆம் நாள் ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டு ஒன்று மிச்சமா வைக்கணும். அப்ப வந்துட்டு மிஞ்சமா வைக்கிறதுக்கு இல்ல. ரைட். அடுத்தது 27 27 நம்ம 3ஆ பிரிச்சுட்டா மிஞ்சாது. ஆகவே முதலாம் நாள் சொல்றது அந்த ஒன்று மிஞ்சுமங்கிறது இதுல வராது. அதனால இது வராது. 38வது நகரப்பணியில பயன்படுத்தி 10 தளங்கள் கொண்ட ஒரு பிரமிட் விளையாட்டு எனப்படும் முக்கோண வடிவ தகரப்பணிகளை அடுக்கி விளையாடும் ஒரு கிராமிய விளையாட்டினை அமைத்து விளையாடுவதற்கு தேவையான தகரப்பெட்டிகளின் எண்ணிக்கை எத்தனை? அதாவது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் வந்து முக்கோணிக்கு மேல அதாவது முக்கோணி எண்கள்ல இப்ப வந்து இப்படி டின்மீன்களை அமைப்பாங்க. முக்கோணில வந்து அமைச்சு போவாங்க. இப்படி ஒரு அட்டி அடுத்த 2 அடுத்த 3 இது 4 இப்படி அடுக்கி போறதுக்கு இப்படி ஒவ்வொருக்கு அடுக்கி போனா 10வது 10 தளங்கள். இது முதலாவது தளம் 2வது தளம் 3வது 4வது தளம் 10 தளங்கள் அடுக்கி விளையாடுகின்ற கிராமிய விளையாட்டினை அமைத்து விளையாடுவதற்கு தேவையான தகரப்பேணிகள் எத்தனை? தகரப்பேணி. அப்ப எத்தனை பேணி வேணும்? இப்படி அடுக்கா வச்சுட்டு போனா எத்தனை வேணும்? அதாவது கேட்கிற என்னன்னு சொன்னா 10வது முக்கோணி என்னென்ன? அதாவது மாங்கா மேல 1 அடுத்தது இது வந்து 2 அடுத்தது வந்து 3 அடுத்தது 4 அடுத்தது 5 6 7 8 9 10 என்று இருக்கும். அப்ப இவ்வளவுத்துக்கும் எத்தனை தகர பேணி வேணும் மட்டும் கேட்கிறாங்க. அப்ப நாம இருக்கிற ஆழத்தை நம்ம கூட்டினா சரி.
சரி அப்ப கூட்டினோம்டா 1 2 3 3 3 6 6 4 10 15 15 6 21 27 21 28 36 45 10 55 என்று சொல்லி ஆன்சர் வருது. அல்லது முக்கோணி என்ன பார்த்தோம்டா 10 10 ரெண்டா பிரிக்கணும் அதோட 11 முக்கோணியன் 10 11 பெருக்கி வர்றத ரெண்டா பிரிக்கணும். இதை சுருக்கி நம்ம சொன்னா 5 முறை 11 5 55 இப்படி முக்கோணி எண்ணையும் நம்ம பார்க்கலாம். அதை விட வந்து 38வது 3வது விட 39வது கிராம சேவகரிடம் உதவி பெறுவதற்காக சென்றவர்கள்ல ஒரு வங்கியில் அமர்ந்துள்ள விதம் தொடர்பான பின்வரும் தகவல்கள் தரப்பட்டுள்ளது. வங்கிகள் இருக்கிறாங்க, அந்த தரவு தரப்பட்டிருக்குது. முதலாவது தரவு எப்படின்னு சொன்னா வரிசையில் ஒரு இரு ஓரத்தில் அமர்ந்திருப்பது ஆண்கள். முன்னுக்கும் அங்கலையும் தொங்கல்ல வந்துட்டு இது ஆண், இந்த தொங்கலையும் வந்துட்டு ஆண், ரெண்டு சைட்லயும் ஆண்கள் இருக்கிறாங்க. வரிசையின் மத்தியில் அமர்ந்திருப்பது பெண். அப்ப நடுவுக்கு இருக்கிறவ வந்து பெண், நடுவுக்கு பெண் இருக்க. 3 ஆண்கள் மட்டும் அடுத்தடுத்து அமர்ந்துள்ளனர். இதுல எங்கேயோ ஒரு இடத்த 3 ஆண்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க. பெண்கள் அருகருகே அமர்ந்தில்லை. பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்துல இல்லை. அப்ப இப்ப நிச்சயமா மிகி பக்கத்துல ஒரு ஆண், அதுக்கு பக்கத்துல பெண், அப்படிதான் இருந்திருக்க போறாங்க. தகவல்களின்படி முதலாவது சொல்றாங்க வங்கில் 2 பெண்களும் 5 ஆண்களும் அமர்ந்துள்ளனர். அப்ப நாம இதை வச்சு பார்த்தோம்னா இவ நடுவுக்கு வர இருக்கணும், இவ நடுவுக்கு வர இருக்கணும். அடுத்தது 2 பெண்கள் 5 ஆண்கள் சரியாண்டு பார்ப்போம். இது 12 ஒரு ஆண் இருப்பாரு, அடுத்தது ஒரு பெண் இருப்பா. ரைட். இப்ப அங்கால 5 ஆண்கள் வரணும்டா 1 2 இது 3 சொல்லப்படுது. 3 ஆண்கள் தொடர்ந்து இருக்குதாம். அப்ப ஆண் ஆண் இருக்குது. அப்ப 1 2 3 4 5 5 ஆண்கள் 2 பெண்கள் ஒரு பெண் நடுவுக்கு வர. ரைட். இந்த கூற்று நாம எடுக்கலாம். இந்த கூற்று நாம செட் ஆவது பார்ப்போம். அடுத்தது வங்கில் 3வது அமைந்திருப்பவர் பெண். அப்ப இதுல 2 பேரு 5 பேரு 7 பேரு, இதுல 3 4 7 பேர். அப்ப 7 பேரு தான் சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னா 3வது அமர்ந்திருக்கிறது ஆண், அதாவது பெண்ணா. ஒரு 3வது பெண்ணாக இருக்கும்னு சொன்னா மொத்தமா அதுல இருக்கிறார்கள் 5 பேர். ஏனென்றா நடுவு கொண்டு சொல்லப்படுதுதானே. அப்ப 3வது அமர்ந்திருப்பது பெண் என்கிறது. இந்த இது வந்து நாம எடுக்க இயலாது. 3வது இதை பார்த்தீங்க சொன்னா 1 2 3 3வது ஆண்கள் இருக்குது. சரி 3வது பெண்களாத்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்தோம்டா இப்ப 3வதுங்கிறவ பெண் எடுத்தா அங்கள நடுவுக்கு மத்தியில இருக்கிறதும் ஒரு ஆண், நடுவுக்கு மத்தியில இருக்கிறதும் பெண், பெண் நடுவுக்கு ஆண். இங்காலையும் வந்து ஒரு ஆண். அங்கால 3 ஆண்கள் தொடர்ந்து இருக்கணும். அப்ப தொடர்ந்து இருக்கணும்னு சொன்னா இங்க வந்து பெண்கள் வந்து அந்த ஓனர் வந்து குழம்புது. ஆகவே 2வது விட அடுக்க இயலாது. 3வது விடையை பார்த்தோம்னா வங்கில் 3 பெண்களும் 4 ஆண்களும் அமர்ந்துள்ளனர். 4 ஆண்கள் சொல்லக்குள்ள தொடர்ந்து 3 பேர் வரக்குள்ள அந்த ஓனருக்கு வராது. இப்ப 2 தொங்கலும் ஆண்கள். இந்த விடையை பாருங்க, 2 தொங்கலும் வந்து ஆண்கள், அங்காலையும் இங்காலையும் ஆண்கள். நடுவுக்கு பெண்ணுங்கிற வெறிக்கிறா. நடுவுக்கு பெண் இருந்தா தொடர்ந்து 3 பேர் ஆண்களுக்கு சொல்றாங்க. அப்ப ஆண் ஆண் எடுத்தா இப்ப நடுவுக்கு வர இயலாது. இப்ப நடுவுக்கு சொல்லி இவ வரையில அப்படின்னு சொன்ன ஒருத்த பெண்ணை போட்டாலும் பெண்கள் பக்கத்து பக்கத்துல இருக்கிற சொல்லப்படுது. ஆகவே 3வது விட எடுக்க இயலாது. 1வது விட தான் பொருத்தமானபடியா இருக்கு. அடுத்தது 40வது சம்பவத்துடன் தொடர்புடைய படங்கள் ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ளன, அவற்றை ஒழுங்குபடுத்தும் போது சரியான விடை. இப்ப நம்ம இந்த படத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல ஒரு வீடு கட்டி வீடுக்கு கடைசியில குடி போறாங்க. அப்ப இந்த படம் தான் குடி போறது. அப்ப இந்த பி என்ற படம் தான் கடைசியில வரணும். அப்ப இதுல வந்து பிங்கிறது இதுல இருக்குது, இதுல இருக்குது. அப்ப 2லயும் வந்து பிக்கு முன்னுக்குள்ளத பாருங்க. பிக்கு முன்னுக்குள்ளது ஆர் இதுல இந்த படத்துல. அப்ப ஆர் என்னன்னு சொன்னா குடி போறதுக்கு முன்ன அறவாசில கட்டுப்படுது. அப்ப இந்த விட சரியில்லை.
சம்பந்தம் இல்லாது. இத பாருங்க. குடி போறதுக்கு முன்ன, அந்த வீட்டுக்கு புது வீட்ட போறதுக்கு முன்ன, யூ தீந்த ஹுஸ்ரன். ஓம் இது நடக்கலாம். அப்ப இது சரியானது. அப்ப 2வது படி. ரைட். வடமாகாண பிறப்பினுடைய மாதிரி வினாத்தாள் 1வது மாதிரி வினாத்தாள் 2023ஆம் ஆண்டு நடந்த பரீட்சையினுடைய 1 தொடக்கம் 40 வரைக்குமான விடைகள் தரப்பட்டுள்ளது. இந்த காணொளியில வந்து 21 தொடக்கம் 40 வரைக்குமான விடைகளுக்கான விளங்கப்படுத்தல்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலதிக விளக்கங்கள் தேவைப்படுமாயின் இந்த வாட்ஸ்அப் நம்பர் 0752785786 என்ற இலக்கத்தினுடன் தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது வந்து இந்த யூடியூப் சேனலுடைய நீங்க மேலதிகமாக நாங்கள் அப்டேட் பண்ற வீடியோக்கள் தங்களுக்கு தொடர்ந்து வரணுமாக இருந்தால் கட்டாயம் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே இருந்து சிவப்பு கலர்ல வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் நீக்கும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனுங்க தட்டி விட்டீங்கன்னு சொன்னா ஓகே. இது தொடர்ந்து நாங்க அப்டேட் பண்ற யூடியூப்ல சேனல்ல அப்டேட் பண்ற வீடியோக்கள் உங்களுக்கு மெசேஜ் மூலமா நோட்டிபிகேஷன் மூலமா காட்டப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.